வச்சிருங்க. எல்லா டிராக்டர்லயுமே ஒரு காமனான பிரச்சனை ஏற்படும். அது என்னன்னா, இப்ப பாக்குறீங்கல்ல, ரியர் வீல் டிஸ்க் போல்ட், ஆக்சில் போல்ட் கிட்ட கிராக் ஆயிடுங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவீங்க, டிஸ்க் பிளேட்டை உடனே என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டுட்டு வேற ஒன்னு வாங்குவீங்க. இதோட ரேட் 6500 இருந்து 7000 ரூபாய் வரும். சோ அது மாதிரி செய்ய வேண்டாம். இது ஒரு பாதி செலவுல நம்ம நல்லா லாங் லைஃப் வர மாதிரியும், இந்த வண்டியே வீணா போனாலும் இந்த டிஸ்க் பிளேட் வீணா போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் பண்ண முடியும். பொதுவா கம்பெனில வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 8 mm வரைக்கும் தான் பிளேட் வரும். நம்ம போறது 12 mm. 1/2 inch திக்னஸ் பிளேட் போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பரா செக் பண்ணிக்கிட்டு இதை பண்ணணும் அப்படின்னா சூப்பரா செட் ஆயிடும். அப்படி பண்ணும்போது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னன்னா, நம்ம பண்ற விஷயம் ஒரிஜினாலிட்டியா இருக்கணுங்க. லேத்துல ப்ராப்பரா பயிற்சி பெற்ற ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த விதமான ஃபேஸ் அவுட்டும் இருக்காது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய வேலையை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம்னு. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணி மாட்டும் போது வண்டியை எட்டக்கிருந்து வண்டி ரன்னிங்ல பாத்தீங்கன்னா வீல் அலைஞ்சு ஓடுற மாதிரி இருக்காது. ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம வெல்டிங் அடிக்கும் போது வி எடுத்து அந்த பிளேட்டை ஒன்னோட ஒன்னு மேட்ச் பண்ணி வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வி எடுத்து வெல்டிங் பண்ணணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இருக்கு பாருங்க. பெயிண்ட் அடிச்சா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம லேத்துல ஃபேஸ் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரீவேல்யூலயும் எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலை பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் நல்ல பதிவுல